அவரைக்காவோட பூ சூப்பராக இருக்குது. நிறைய அவரைக்காய் இருக்குது. இந்த அவரைக்காய்லாம் கொஞ்சம் முத்தியே போச்சு பறிக்காமல். இந்த அவரைக்காவும் லைட்டாக முத்த ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் லைட்டாக பிஞ்சாக இருக்குது. இது நல்லாவே முத்திருச்சு. இதுக்கு வந்து விதைக்கி விட்டுக்கலாம். அவரைக்காய் நிறையவே இருக்குது. அவரைக்காய் சாம்பார்லாம் வச்சா அந்த காயில் சூப்பராக இருக்கும். இதுவும் பிஞ்சாக தான் இருக்குது. இன்னும் அடியிலலாம் நிறையா இருக்குது பாருங்க. நல்லா ஹைட்டாக இருக்குது. நம்ம இன்றைக்கி கீரை அறுவடை பண்ண போகிறோம். வாங்க என்ன கீரைன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டு கொய்யா மரம். லாஸ்ட் வீக் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா புதினா நடவு பண்ணியிருந்தோம். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே துளிர் விட்டுருக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காஞ்சிச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்சு மறுபடியும் துளிர் விட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா சுண்டக்காய். குட்டி குட்டியாக துளிர் விட்டுருக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா வல்லாரக்கீரை நடவு பண்ணியிருந்தோம். பாதி இது வந்து காஞ்சிருச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா காஞ்சு குட்டி குட்டியாக துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து குட்டியாக இலை விட்டுருக்கு. இங்கேயும் குட்டியாக இலை விட்டுருக்கு. எல்லாத்துலேயுமே குட்டி குட்டியாக இலை விட்டுருக்குங்க. இன்னும் 1 வீக்கில் வந்து ஓரளவுக்கு நல்லா தளைஞ்சிரும். இதுவுமே குட்டியாக இலை விட்டுருக்கு. ஒரு சின்ன வேர் இருந்தாலே போதுங்க, அழகாக வல்லாரக்கீரையெல்லாம் நல்லா படர்ந்துடும். இந்த க்ரோ பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு சுண்டக்காய் செடி இருக்குது. இது வந்து கத்திரிக்காய். இப்போதைக்கு சும்மா நடவு பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பெருசானோடனே வேறு பேக்கில் எடுத்து மாற்றணும். இது பார்த்திங்கன்னா மிளகாய் செடி. மிளகாய் செடியில் பாருங்கள் குட்டியாக பூ பூத்து காய வைக்க போகுது. குட்டி செடியிலே வருது பாருங்கள். குட்டி செடியிலேயே மிளகாய் காய்க்க போகுது. எல்லா க்ரோ பேக்லேயும் பார்த்திங்கன்னா தக்காளி மட்டும் முளைச்சிருது. குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நட்டு வச்சுருக்காங்க. இது என்ன செடின்னு எனக்கு தெரியல. பாருங்கள், இதில் கூட கத்திரிக்காய் வந்திருக்கு. கத்திரிக்காய்ங்கண்ணே தக்காளி வந்திருக்கு. எல்லா க்ரோ பேக்லேயுமே தக்காளி மட்டும் வந்துடுது, ஏன்னு தெரில. இது மணத்தக்காளி கீரைன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை. இது வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் அறுவடை பண்ணிட்டோம். இது செகண்ட் டைம் போட்டிருக்கோம். வெந்தயக்கீரை மட்டும் சூப்பராக வந்துடுதுங்க. இது பார்த்திங்கன்னா இதுவுமே என்ன கீரைன்னு தெரில, மணத்தக்காளி கீரையா என்னன்னு தெரில. இது வந்து கரிசலாங்கண்ணி கீரை. நாங்கள் சின்னதாக நட்டு வச்சோம். இப்போ பார்த்திங்கன்னா பூ பெருசாகிடுச்சு. இதில் வந்து பூ வந்துருச்சு. இதில் இருந்து தான் விதை வைக்கும். பாருங்கள், அதனுடைய பூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி. மஞ்சள் கலரும் இருக்குது.
ஆனால் எங்ககிட்ட இல்லை. இதுலேயும் வந்து ஒரு புதினா குச்சி நட்டு வச்சுருந்தேன், அதுவுமே நல்லா துளிர் விட்டுருக்கு பாருங்கள். இது வந்து கோழிக்கொண்டை பூ. இந்த சைடு பார்த்திங்கன்னா மருதாணி. இங்கே பாருங்கள், சின்னதாக நட்டு வச்சேன், இப்போ வந்து நல்லாவே பெருசாகிடுச்சு மருதாணி. ஒரு க்ரோபேக்கில் பாருங்கள் எத்தனை செடி இருக்குன்னு. இதில் தானாக முளைச்ச பப்பாளிங்க, அதுவாக தான் முளைச்சது. இது வந்து சாத்துக்குடி க்ரோபேக்கில் தான் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையுமே வேறு க்ரோபேக்கில் மாற்றி நடவு பண்ணணுங்க. கரிசலாங்கண்ணி தான் நல்லாவே பெருசாகிடுச்சுங்க. மருதாணியுமே நல்லா சூப்பராக வந்திருக்கு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பாலாக்கீரை. பாலாக்கீரை கூட பாருங்களேன், இதுவும் தக்காளி முளைச்சிருக்கு. தக்காளி மட்டும் எல்லா க்ரோபேக்லேயும் சூப்பராக வருது. பாலாக்கீரையுமே நல்ல க்ரோத் பயங்கரமாக சூப்பராக இருக்குதுங்க. ஒரு 2 டைம்ஸ் நாங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணோம். பாலாக்கீரை சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது வந்து மணத்தக்காளி கீரை. சின்னதாக ஒரு குச்சி தான் நாங்கள் நட்டு வச்சோம், அது நல்லாவே துளிர் விட்டுருக்கு. நம்ம கடையில் வாங்குகிற கீரை குச்சியை தான் நாங்கள் நட்டு வச்சோம், நல்லாவே சூப்பராக துளிர் விட்டுருக்குங்க. அது பார்த்திங்கன்னா சும்மா வெள்ளரிக்காய் அதுவாக தானாக முளைச்சிருக்குங்க. இதுவுமே வெள்ளரிக்காய் தான். மணித்துளி பாருங்கள், தண்ணி அது மேலே விழுந்திருக்கு. இதுலேயுமே தக்காளி முளைச்சிருக்கு பாருங்கள். எத்தனை தக்காளி தான் எல்லா பேக்லேயும் முளைக்கும்னு தெரியல. கத்தாழை பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து என்ன பூ, என்னமோ ஒரு பூ, இது பேர் என்ன பூ? இது வந்து கனகாமர செடி. இதுலேயும் பாருங்கள் தக்காளி வந்திருக்கு. உங்களுக்கு தக்காளிக்கு பஞ்சமே இல்லைங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கத்தாழை. இது வந்து காஞ்சு இந்த சைடு வந்து துளிர் விட்டுருக்கு பாருங்கள். இது என்னன்னு தெரில, இது வெள்ளரிக்காவா என்னன்னு தெரில. இது என்னது, வெள்ளரிக்காவா? நினைக்கிறேன், இது வெள்ளரிக்கான்னு நினைக்கிறேன். மணத்தக்காளி கீரை ஒன்றே வாங்கினோம், அதில் நிறைய பழம் இருந்தது. சரி, அதை வேஸ்ட்டு பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு அந்த விதையை வந்து நடவு பண்ணியிருந்தோம். சூப்பராகவே நல்லா குட்டி குட்டியாக நிறைய செடி முளைச்சிருக்குங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஆனால் இந்தளவுக்கு அடர்த்தியாக போடக்கூடாது, விதையை போட்டனால நிறைய வந்துருச்சுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக. இது வந்து தண்டங்கீரை, நிறையவே அறுவடை பண்ணிட்டோங்க. கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். பக்கத்தில் இருக்கிறது என்ன கீரைன்னு தெரில. இங்கே பாருங்கள், இதில் நாங்கள் மல்லி போட்டோம். மல்லியை தவிர எல்லாமே செடி பெருசு பெருசாக என்னென்னமோ முளைச்சிருக்குங்க. இதெல்லாம் கீரை தான், தண்டங்கீரைன்னு நினைக்கிறேன். இதுவுமே கீரை தாங்க. இதுவும் கீரை. எத்தனை கீரை இருக்குது பாருங்கள். அதுலேயே தக்காளி பாருங்கள், தக்காளி தாங்க எல்லா க்ரோபேக்லேயும் அதுவாக முளைச்சிருக்கு. பெருசு பெருசாக வேற முளைச்சிருக்குங்க. இங்கே பாருங்கள், மல்லியை பாருங்கள், குட்டி குட்டியாக அழகாக சூப்பராக இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இதுவே ஒரு பொரியலுக்கு ஆகும் போல். இந்த க்ரோபேக்கில் வந்த கீரை தானாக முளைச்ச கீரைங்க. சும்மா நம்ம ஒரு க்ரோபேக்கில் மண்ணை போட்டு தண்ணி ஊற்றினாலே ஏதோ ஒரு கீரை முளைச்சிருது அதுவாகவே. இங்கே பாருங்கள், மல்லியெல்லாம் சூப்பராக இருக்குது. கீரை செடி வந்தனால மல்லி வந்து குட்டி குட்டியாக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், களை செடி. இதுவுமே பக்கத்தில் பார்த்திங்கன்னா தானாக முளைச்ச தக்காளிங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்துருச்சு. பக்கத்தில் பூவுமே பூத்துருச்சுங்க, காய் வைக்க போகுது. இதுவே தானாக வளர்ந்த தக்காளி தாங்க. எங்களுக்கு வந்து தக்காளி செடிக்கு பஞ்சமே இல்லைங்க, அதுவாகவே முளைச்சிருது. நாங்கள் இதில் வந்து கொய்யா செடி தான் நட்டோம். கொய்யா வந்து குட்டியாக இருக்குது, தக்காளி செடி வந்து நல்லா பெருசாகிடுச்சுங்க. கொய்யாவை மறைச்சிருச்சு. கொய்யாலையுமே வந்து நல்லா துளிர் விட்டுருக்கு பாருங்க. இப்படி இருந்தால் எப்படி கொய்யா வளரும்? இதில் பார்த்தீங்கன்னா அத்தி நட்டிருக்கோம்.
அத்தி தெரியுதா உங்களுக்கு? அத்தி நட்டுருக்கோங்க. அத்தியை தவிர தக்காளி தாங்க பெருசாக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், பூ வச்சிருக்கு தக்காளியில். எல்லாத்துலேயுமே தக்காளியில் பூ வச்சிருச்சுங்க. அத்தி மரத்தோட தக்காளி தான் பெருசாக வந்துருச்சு. இது என்ன செடின்னே தெரிலங்க, அதுவா முளைச்சிருக்கு. இது என்னன்னே தெரில. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நடவு பண்ணியிருக்கோம். இந்த கத்திரிக்காய் ஏன் இலை பழுத்து போகுதுன்னு தெரியல. தண்ணி அதிகமாகிருச்சா என்னன்னு தெரிலங்க. எங்கள் வீட்டு கோழி கீழே நாங்கள் கத்திரிக்காய் வைக்கவும் இந்த இலையை கடிச்சிருச்சுங்க. அதனால் மாடியில் வந்து வச்சிட்டோம். ஏன்னு தெரில, ரொம்ப வாடி போச்சு. தண்ணி அதிகமாகிருச்சா என்னன்னு தெரில, இலையெல்லாம் பழுக்குது. இதில் பார்த்திங்கன்னா பிரண்டை நட்டு வச்சுருக்கோம். நேற்று தான் நட்டு வச்சுருக்கோம். பிரண்டை வேறு இல்லாமையே சும்மா நட்டு வச்சாலே வந்துடுங்க. எங்கள் மாடியில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கீரை தான் நிறைய நடவு பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா காய்கறிகள்லாம் நடவு பண்ணணும். இந்த பாலாக்கீரை தூரத்துலேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. மணத்தக்காளி கீரையுமே அழகாக இருக்குது. கொஞ்சம் பெருசானோடனே வேறு க்ரோபேக்கில் மாற்றி நடவு பண்ணணும். சின்ன சின்னதாக இருக்குது. அதிலே கண்டிப்பாக ஏகப்பட்ட கீரை செடி இருக்குது. இன்றைக்கி இந்த கீரை தாங்க அறுவடை பண்ண போகிறோம். இந்த க்ரோபேக்கில் லாஸ்ட்டு அறுவடை. நிறைய டைம் இந்த க்ரோபேக்கில் இருந்து பறிச்சிட்டோம். இப்போ வந்து எல்லாத்தையுமே கீரை எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். அடுத்து கீரை விதைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டோம்னா இது நல்லா மக்கி உரமாகும். லைட்டாக இது குழியை பறித்து இந்த கீரையெல்லாம் நம்ம இது பண்ணோம்னா அதுவாகவே மக்கிரும். இந்த தக்காளியை ஏன் நீங்கள் எடுத்துட்டீங்க? எதுக்கு இவ்வளோ? வேறு ஏதாவது செடி வச்சுக்கோங்க. நல்லா இருக்கு. இதெல்லாம் நட்டு வைக்கவா? வேண்டாம்னா இது நல்லாவே கிளறி விட்டுக்கலாம். அந்த கீரையை கட் பண்ணுறேன். இந்த கீரையை கட் பண்ணுறீங்களா? சரி, கட் பண்ணுங்கள். கத்திரிக்கோள் இருக்கா? சரி, நான் வந்து இந்த கீரையை வந்து அடியில் கொஞ்சம் போடுறேன். இல்லாட்டி மண் போட்டாலே மக்கிரும். இதில் வேறு ஏதாவது நடவு பண்ணிக்கலாமா? இதில் என்ன செடி நடலாம்? மணத்தக்காளி கீரையை நட்டுக்கலாமா? இது மக்கணும் கொஞ்சம். வெயிலுக்கு நல்லா காஞ்சிரும், மக்கிரும். இன்னும் ஒரு 2 நாள் கழித்து கிளறி விட்டா மக்கிரும். நம்ம எப்பயுமே விதை நடவு பண்ணும்போது இந்த மாதிரி மண் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் நல்லாவே முளைப்பு திறன் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கீரை அறுவடையை பார்க்க போகலாம். இந்த தக்காளியை வேஸ்ட் பண்ண வேணாம், சும்மா எதுலையாவது நடவு பண்ணி வச்சுக்கலாம். வேறு எதுவும் செடியை கட் பண்ணி விட்றாதீங்க.
சின்ன சின்ன கீரை இருக்குல்ல, அதையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியெல்லாம் பிடிங்க. தக்காளிலாம் வேணாம், அது இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். நான் வேறு க்ரோ பேக்கில் நடவு பண்ணிக்கிறேன். தக்காளி மட்டும் பிடிங்கி விட்றாதீங்க. இது என்னது, வேரோட பறிச்சிட்டிங்களா? கட் பண்ணி விட்டாலே போதும். அந்த சின்ன சின்ன கீரையெல்லாம் கட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். வேண்டாம் வேண்டாம், இது மணத்தக்காளியாக ஒரு நாள் ஒரு பார்த்து சூப் வச்சுக்கலாம். பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஓகே, ஏதோ பண்ணிக்கலாம். போதுமா? ஸ்டாப் பண்ணுங்க, உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கணும். நாங்கள் முள்ளங்கியை நடவு பண்ணியிருக்கோம். இது முள்ளங்கியா இல்லை களைச்செடியா என்னன்னு தெரியல. கொஞ்சம் பெருசானா தான் தெரியும். இதில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதுலேயும் வந்திருக்கு, இந்த இதுலேயும் வந்திருக்கு. கொஞ்சம் பெருசானா தான் தெரியும் இது முள்ளங்கியா இல்லை களைச்செடியான்னு. இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக கம்பு வந்திருக்கு. இன்றைக்கி கீரை அறுவடை இவ்வளோதாங்க. பக்கத்தில் தக்காளி இருக்குது. தக்காளி இருந்துச்சு, அதை கட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறத கட்டணும். எங்கே இருக்கு அப்படின்னு இங்கே இருக்கு.
அடியிலலாம் இருக்கும். இங்கே இருக்கு. அங்கே இருக்கு. இந்தா இந்த இது வேணாமா? அது நல்லா இந்த இது இது முத்தலா சாம்பாருக்கு நினச்சிக்கோ. இந்த இது 2 நாள் ஆகட்டுமா? இந்த இங்கே கொத்து கொத்தா இருக்கு இதுக்குள்ள. டெய்லியும் வந்து பார்க்கணும். மிச்ச பேர் போட்டு வச்சுக்கோ. இந்த காய் இது முத்திச்சா? இங்கே இருக்குது.